லாபம் கிடைக்கும், நிறைய வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி இந்த 99 பெயர்களை நம்முடைய சமுதாயத்தை பயன்படுத்துறாங்க. 1000 தடவை ஓதினால் நல்லது நடக்கும். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அழகிய பெயர்களை 100 முறை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். இப்படின்றதுக்காக வேண்டி மாத்திரம்தான் நம்முடைய சமுதாயத்திலே அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற சொல்லக்கூடிய அழகிய பெயர்களை வந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதுக்காக கொடுத்திருக்கிறான். அவனுடைய பெயரை இதற்காக வேண்டிய பரக்கத்துக்காக வேண்டி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வை அறியுங்கள், அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள். அவன் எந்த அளவுக்கு கருணையாளன், எந்த அளவுக்கு கிருபை உள்ளவன், எந்த அளவுக்கு சாந்தம் உள்ளவன், எந்த அளவுக்கு ரிசுக்கை வழங்கக்கூடியவன், எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றக்கூடியவன். முதலில் நீங்கள் அவனை அறியுங்கள் என்பதற்காக தான் அவனுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறானே தவிர இதை எழுதி வைத்து மாட்டிக்கொண்டு அதன் மூலமாக பரக்கத்து பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒரு பெயரை பற்றி நாம் இந்த ஜும்மாவை பார்க்க போறோம். அவனுடைய அழகிய பெயர்கள் ஒரு பெயர் அஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒரு பெயர் அஸ்ஸலாம். அஸ்ஸலாம் என்று சொன்னால் சாந்தி அளிப்பவன், நிம்மதியை வழங்கக்கூடியவன், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்று பொருள். அல்லாஹ்வுடைய பெயரு அஸ்ஸலாம். அஸ்ஸலாம் என்றால் என்ன? அவன் நிம்மதியை வழங்கக்கூடியவன், சாந்தத்தை வழங்கக்கூடியவன். அவனுக்கு எந்த ஒரு குறைகளும் கிடையாது, எந்த ஒரு முரண்பாடும் இல்லாதவன். அவன் தூய்மையானவன். அவனுக்கு எந்த ஒரு பலகீனமும் கிடையாது. அதனாலதான் அவனுடைய பெயர் அஸ்ஸலாம். சாந்தமானவன், அமைதியானவன், அமைதியை உருவாக்கக்கூடியவன், மக்களுக்கு மத்தியிலே வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவன். இதுதான் அஸ்ஸலாம் அவனுடைய அழகிய பெயர். அவனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. சாந்தம் உள்ளவன், குறையில்லாதவன் தான். ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவரே நோயாளியாக படுத்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு, நோயாளிகளுக்கு அவர் சிகிச்சை அளிக்க முடியாது. அந்த மாதிரிதான் அல்லாஹ் என்பவன் அவன் சாந்தமானவன், சாந்தத்தை வழங்கக்கூடியவன் என்றால் எந்த ஒரு குறையும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு பலகீனமும் அவனுக்கு கிடையாது என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகிறான். அதே மாதிரி அவனுடைய பெயராலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். அதற்கு பெயர்தான் இஸ்லாம். அவனுடைய பெயர் அஸ்ஸலாம். அவனுடைய பெயராலே வந்து அல்லாஹ் தஆலா இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? சாந்தி, சமாதானம், அமைதி என்று பொருள். இஸ்லாம் என்பது சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது, இஸ்லாம் என்பது அமைதியை ஏற்படுத்தக்கூடியது, இஸ்லாம் என்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, இஸ்லாம் என்பது மக்களுக்கு மத்தியிலே சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய பெயராலே வந்து மார்க்கத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா மக்களும் சாந்தி சமாதானத்தோடு, நிம்மதியோடு, மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா அவனுடைய பெயராலே இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றி வாழும் பொழுதுதான் மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியோடு வாழ முடியும். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும் பின்பற்றி யார் இந்த